இங்கே இந்த அம்மாவோட புருஷன் இறந்து போயிடுறாங்க. இவங்களுக்கு 4 பெண் குழந்தை இருக்கு. மத்தவங்க வந்து கொல்லி வைக்கும்போது, இல்ல என் பசங்க தான் கொல்லி வைப்பாங்கன்னு பொண்ணோட கைய எடுத்துட்டு போய் கொல்லி வைக்கிறாங்க. 1 மாசம் ஆகிருது. இவங்க புருஷனோட தம்பி வந்து கேட்குறான். அவர் முடி வெட்டுற வேலை பார்த்துருந்துருப்பாரு. கடை இனிமே நான் பார்த்துக்கிறேன். பொருளெல்லாம் எடுத்து வைங்கன்னு சொன்னா, 1 மாசமா நான் சோத்துக்கே வழி இல்லாம இருந்தேன். அப்பலாம் நீ வரல. கடைய பார்த்துக்க போறேன்னு சொல்றியா? போடான்னா, நான் பஞ்சாயத்துலலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் தான் கடைய பார்த்துக்க போறேன்னு சொல்லிட்டு அவனும் போறான். தெரிஞ்சவங்ககிட்டலாம் வீட்ல வேலை கேட்டு பார்க்குறாங்க. யாருமே வேலை தர மாட்றாங்க. இவங்க ரொம்ப கஷ்டமா போயிட்டுருக்கு. சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க பொண்ணு சொல்றா, "நான் மட்டும் பையனா பொறந்திருந்தா அப்பா வேலைய நான் பார்த்துருப்பேன்லம்மான்னு" சொன்ன உடனே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி கிணத்துல வந்து தற்கொலை பண்ணிக்கலான்ற அளவுக்கு போயிடுறாங்க. பொண்ணுங்கனால மட்டும் தான் அவங்க உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே. இவங்க கிட்ட இருக்க அவங்க புருஷனோட சாமான்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது, சின்ன வயசுல இவங்க அப்பா கூட முடி வெட்டுறவரா தான் இருந்திருப்பாரு. அதெல்லாம் இவங்க பார்த்து கத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப அவங்க பொண்ணுக்கே வந்து துணிய கட்டி விட்டு முடிய வெட்டி ட்ரெய்னிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க புருஷன் முடி வெட்டுற கடைய கிளீன் பண்ணிட்டு இவங்களும் அவங்க பொண்ணும் போய் உட்காந்துருக்காங்க. ஊர்க்காரங்கலாம் பார்த்து நீ ஏன் வெட்ட போறேன்னு சீக்கிறாங்க. வரவங்க கூட லேடீஸை பார்த்துட்டு பயந்து போயிடுறாங்க. அவங்க சொந்தக்காரங்களாம் சேர்ந்து இதெல்லாம் ஆம்பளைங்க பண்ற வேலை நம்மலாம் பண்ணக்கூடாது. பொண்ணுங்களுக்குன்னு ஏற்ற வேலைலாம் இருக்கு. அதான் நீ செய்யணும்னு சொல்லி திட்டுறாங்க. ஒரு நாள் ஒருத்தவங்க வீட்டுக்கே முடி வெட்டணும்னு கூப்பிடுறாங்க. இவங்களும் ஆசையா கிளம்பி பார்த்தா, அங்க எருமை மாட காமிச்சு, இதுக்கு தான் நீ வந்து முடி வெட்டி விடணும்னு சொன்ன உடனே அவங்க முதல்ல யோசிக்கிறாங்க. ஆனா இதுவும் தொழில் தானேன்னு சொல்லிட்டு இவங்க இறங்கி கிளீன் பண்ணி முடிய வெட்டி விடுறாங்க. அவங்க அந்த லேடியும் வந்துட்டு, "இந்தா காசை வச்சுக்கோ, நீ தைரியமான பொம்பளை, இந்த உலகத்துல நீ ஜெயிச்சிடுன்னு" சொல்லி அனுப்பிச்ச உடனே இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. புருஷனோட தம்பியோ பஞ்சாயத்து தலைவரை உட்கார வச்சு பஞ்சாயத்தை கூட்டிடுறான். அப்போ அவர் சொல்றாரு, "இந்த ஊர்ல லேடிஸ்லாம் முடி வெட்டினா யாரும் வரமாட்டாங்கம்மா. இது தேவையில்லாத வேலை. நம்ம ஊர்ல இது பழக்கமே கிடையாது" அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்க தம்பியோ சொல்றான், "இவன் புருஷன் செத்து இவ்வளவு நாள் ஆச்சு. சொந்தக்காரங்க யாரும் ஹெல்ப் பண்ணல. இப்போ யாருக்கோ தொடர்பு இருக்கா போலன்னு உடனே இந்த லேடியும் போய் அவனை அடிச்சிடுறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, "இல்ல நான் சின்ன வயசுலேருந்து இந்த முடி வெட்டுற பழக்கம் எனக்கு தெரியும். எனக்கு யார் ஹெல்ப் பண்ணாலும் பரவாயில்ல. 4 பொண்ணு இருக்கா. நான் தானே பார்த்துக்கணும். கடவுள் மேல நம்ம நம்பிக்கை வச்சிருந்தோம்னா கடவுள் நம்மளை பார்த்துக்கும். நீங்க முடிவு பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு இவங்க கிளம்பி போயிடுறாங்க. இவங்க கடைக்கு போனதுக்கப்புறம் அந்த ஊர் தலைவரோ எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க கடைக்கு வராரு. இவங்க பயந்துக்கிட்டு நிற்கிறாங்க. தலப்பாவை கழட்டி அந்த பொண்ணுக்கிட்ட கையில் கொடுத்துட்டு உட்காந்து எனக்கு முடி வெட்டி விடுன்னு சொல்கிறாரு. அவங்களும் சூப்பராக வெட்டி விடுறாங்க. அதை பார்த்த உடனே இவரும் காசை கொடுத்துட்டு, "இந்த பொண்ணு நம்ம ஊரில் ஒருத்தி, நம்ம தான் இவளை பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் இவ தான் முடி வெட்டுவா. எல்லாரும் இங்கே வந்து வெட்டணும்னு" சொல்லிட்டு போயிடுறாரு. இது சாந்தா பையனு 40 வருஷமாக அவங்க புருஷன் இறந்ததுக்கப்புறம் ஒருத்தவங்க முடி வெட்டியிருக்காங்க. அவங்களோட உண்மை கதை தான் இது.